வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின அழிப்பிற்கான நீதி கோரி வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டம். பிலியந்தலை கோடீஸ்வர புதல்வர் உட்பட 2 கைது. போதை பழக்கத்தால் தொடர் திருட்டு. தேசிய மக்கள் சக்தி கல்வி சீர்திருத்தம். 3100 பாடசாலைகள் மூடும் திட்டம். முன்னாள் காவல்துறை அத்தியட்சகர் லக்ஷ்மன் கூரேயின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. திருமணத்திற்கு முன் HIV பரிசோதனை கட்டாயம். மேகாலயா அரசின் திட்டம். காசாவில் பட்டினியை இனப்படுகொலை ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாக சர்வதேச கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். பிலியந்தலை பகுதியில் பெண்கள் மற்றும் கைபேசிகளை குறிவைத்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்காக இலங்கை வந்தவர் எனவும் மற்றவர் பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரின் மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து 5 நவீன கைப்பைகள், 15 ஸ்மார்ட் கைபேசிகள், போலி எண் தகடு கொன்ற மோட்டார் சைக்கிள், முகமூடிகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் 25 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்றும் ஒரு நாளைக்கு 20 பாக்கெட் போதைப் பொருட்களை உட்கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தப்பிச் செல்லும் நபர்கள் மற்றும் முகமூடியுடன் தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள்களில் திரிபவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கான தீர்வானது சர்வதேச நீதி பொறிமுறைகளை ஊடாகவே வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழிக்கு அண்மித்த பகுதியான நல்லூர் வீதி வலிப்பு அமைந்துள்ள பகுதியில் சற்று முன்னர் இந்த போராட்டம் ஆரம்பமானது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோ, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கோமகன், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், சமூக மட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உலக வங்கியின் நிகழ்ச்சி திட்டத்திற்கு இணங்க 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட கூட்டணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமுக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை கல்வி சீர்திருத்தம் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் மக்கள் போராட்ட கூட்டணி நடத்திய ஊடக சந்திப்பில் பேசிய துமிந்த நாகமுவ, தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புதேகம பாடசாலையில் இந்த திட்டத்தின் கீழ் மூடப்பட்டுள்ளதாக எங்கள் கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று கூறினார். அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான விளக்க காட்சிகளை மட்டும் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை வரலாற்றில் ஒரு அரசாங்கம் விளக்க காட்சிகளை பயன்படுத்தி நாட்டின் முழு கல்வி முறையிலும் முழுமையான சீர்திருத்தத்தை முன்மொழிந்திருப்பது இதுவே முதல் முறை என நாகமுவ குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப கல்வியை சீர்திருத்த பல அரசாங்கங்கள் முயன்றுள்ளன. ரணில் மைத்ரி நல்லாட்சி அரசாங்கம் கல்வி அமைச்சர் அகில விராஜ் கல்வி சீர்திருத்த செயல்முறைக்கு தயாரானார். கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் உபாலி சேதார அறிக்கை மற்றும் கொத்தலாவ பட்டப்படிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் கல்வி வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்தது. இந்த திட்டங்கள் அனைத்தும் புதிய தாராளவாத சந்தைக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்குவதற்கு, கல்வியை பண்டமாக்குவதற்கு குறைந்த ஆர்வத்தையே கொண்டிருந்ததாக நாகமுவ வாதிட்டார். தற்போது அதே திட்டங்கள் தான் தற்போதைய கல்வி அமைச்சர் ஹெரடி அமரசூரிய பிரதம மந்திரி உலகளாவிய கருத்துக்கற்ற வார்த்தையுடன் முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசியதை நாகமுவ நினைவுபடுத்தினார்.
100க்கும் குறைவான பிள்ளைகளை கொண்டு 3141 பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார். சில பாடசாலைகள் மூடவும் சிலவற்றை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அரசாங்கம் தயாராக இருப்பதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நாகமுவ கூறினார். கருணாசேன கொடித்துவவுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் அனுரகுமார் திசாநாயக்கின் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார் என்றும் இலங்கையில் 3000 பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் அவர்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்துக்கு எதிராக போராடியது. அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அரசாங்க அமைச்சரான மஹிந்த ஜெயசிங்க இன்று அதன் தலைவராக உள்ளார். அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயற்படுத்த தயாராகி வருகின்றனர் என்று நாகமுவ விமர்சித்தார். அரசாங்கம் சில பாடசாலைகள் மூடப்பட்டு புதிய பாடசாலைகள் திறக்கப்படும் என்று கூறுவதையும் நாகமுவ கேள்வி எழுப்பினார். புதிய பாடசாலைகளை திறப்பதற்கு பாதையிட்டில் எங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். எனவே புதிய பாடசாலைகளை திறப்பது பற்றி பேச்சு முழு பொய். இது ஏற்கனவே உள்ள பாடசாலைகளை மூடும் செயற்பாடு என அவர் தெரிவித்தார். கம்பஹா காவல்துறை அட்சிகர்சராக பணியாற்றிய லக்ஷ்மன் கூரேவை சித்திரவதைக்குட்படுத்தி காவலில் வைத்திருந்ததன் மூலம் அவரது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதம நீதியரசரான முர்த்து பிரியந்த பெர்னாடோ மற்றும் பிரியந்த பெர்னாடோ ஆகியோரின் அனுமதியுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் இந்த தீர்ப்பை அறிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அப்போதைய கம்பஹா காவல்துறை அத்தியட்சராக இருந்த லக்ஷ்மன் கூரே 2009 ஆகஸ்ட் 12 அன்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது 2010ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தரணி மூலம் உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணைகளுக்கு பிறகு மனுதாரரின் அடிப்படை உரிமைகளை பிரதிவாதி தரப்பான காவல்துறை அதிகாரிகள் மீறியதாக நீதிமன்றம் உறுதி செய்தது. அதன்படி மனுதாரருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனுதாரரை சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் 2 அதிகாரிகள் தங்கள் தனிப்பட்ட நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மற்ற 2 அதிகாரிகள் தங்கள் தனிப்பட்ட நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அடுத்து சர்வதேச செய்திகள். எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் இந்தியாவின் மேகாலயா மாநிலம் காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய மாநிலமான மேகாலயா எய்ட்ஸ் நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தேசிய அளவில் 6வது இடத்தில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தீவிர சூழலை கருத்தில் கொண்டு திருமணத்துக்கு முன் HMB பரிசோதனை கட்டாயமாக்குவதற்காக சட்டத்தை ஏற்ற மேகாலயா மாநிலத்தின் சுகாதாரத்துறை தீர்மானித்துள்ளது. இந்த புதிய சட்டத்தை கட்டாயமாக்குவது தொடர்பான சட்டமூலம் குறித்து தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை மாநிலத்தின் HMB பரவலை கட்டுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவில் பட்டினியை இனப்படுகொலை ஆயுதமாக பயன்படுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகள் இஸ்ரேலை கண்டித்துள்ளது. காசாவில் கடந்த 2 நாட்களில் 33 பேர் பட்டினியால் இறந்துள்ளனர். அவர்களில் 12 பேர் குழந்தைகள். இதன் மூலம் சமீபத்திய நாட்களில் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 80 குழந்தைகள் உட்பட 101 உயர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கானோர் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாகவும் கள நிலவரங்கள் வெளியாகி வருகின்றன. உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1054 உயர்ந்துள்ளது. காசாவிற்கு அவசர உதவி கோரி 111 உலகளாவிய அமைப்புகள் ஒன்றிணைந்துள்ளன. எல்லைகளற்ற மருத்துவர்கள், ஆக்ஸ்ஃபாம் இன்டர்நேஷனல் மற்றும் பொது மன்னிப்பு சபை போன்ற அமைப்புகள் களத்தில் உள்ளன. காசாவிற்கு வெளியேயும் காசாவிற்குள்ளேயும் கிடங்குகளில் தொன்கணக்கில் உணவு, சுத்தமான நீர், மருந்து மற்றும் எரிபொருள் குவித்துள்ளன. மனிதாபிமான அமைப்புகள் இவற்றை விநியோகிப்பதை இஸ்ரேல் தடுக்கின்றது. காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்ற பெயரில் இஸ்ரேல் அமைத்த உணவு விநியோக மையங்களை இஸ்ரேல் மரண பொறிகளாக மாற்றுவதாக அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் கூறுகையில், உணவு தேடி வரும் மக்களை குறிவைப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை.
உணவு விநியோக மையங்களில் கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி தங்கள் வார்த்தைகளை காப்பாற்றவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். இது தவிர்த்து அண்மையில் பிரிட்டன் மற்றும் கனடா உட்பட 29 நாடுகள் வெளியுறவு அமைச்சர்கள் படுகொலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இத்துடன் யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.